அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய 42வது நாள் உடைய பாடமாக நற்குணங்கள் சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய நல்ல பண்புகளுடைய சிறப்பையும் நற்பண்புகளுடைய காரியங்கள் சிலவற்றையும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ள தீங்கான காரியங்கள் பாவமான காரியங்கள் குறித்தும் இந்த தொடரில் நாம் காண இருக்கிறோம். அதில் முதலாவது நாளாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூன சாயிஹூன ராக்கிஊன சாஜிதூனல் ஆமிரூன பில் மஅரூஃபி வன்னாஹூன அனில் முன்கரி வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ் வபஷ்ஷிரில் முஃமினீன். பாவ மன்னிப்பு கோருவோரும் அல்லாஹுவை சதா நிரந்தரமாக வணங்கக்கூடியவரும் அவனை புகழக்கூடியவர்களும் நோன்பு வைக்கக்கூடியவர்களும் ருக்கு செய்யக்கூடியவர்கள் சுஜூது செய்யக்கூடியவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி நடக்கக்கூடிய இத்தகைய இறை நம்பிக்கையாளர்களுக்கு நபியே நீர் நற்செய்தி சொல்வீராக. நாம் சொன்ன இந்த பண்புக்குரியவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க, இறைவனை சதா வணங்கக்கூடியவங்க, இறைவனை புகழக்கூடியவங்க, இறைவனுக்காக நோன்பு நோக்கக்கூடியவர்கள், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நற்செய்தியை சொல்லி காட்டுகின்றான். அந்த நற்செய்தி என்ன? அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நிரந்தரமான சுவன வாழ்க்கை தான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நிச்சயமாக நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்பண்புகளை பூர்த்தி செய்வதற்காகவும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அன்பானவர்களை, ஒவ்வொரு இறை தூதர்களுடைய பண்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லொழுக்கமாகவே தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதுமாக இருந்திருக்கிறது. ரெண்டாவது, அவர்கள் மக்களுக்கு ஓர் இறைவன் கோட்பாடை எடுத்துரைப்பதற்காகவும் அதே போன்று எது நல்ல பழக்க வழக்க ஒழுக்கங்கள், நல்ல பண்பாடுகள், குணாதிசயங்கள் இதையெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்குத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லீம் எப்போது நல்ல பண்புகளை அறிந்து கொண்டு அதை எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய அணிகலன்களாக அவற்றை செயல்படுத்த வேண்டும். இறைவன் தன்னுடைய வேதத்தில் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ் நீதியையும் உபகாரம் செய்வதையும் நெருங்கிய உறவினர்களுக்கு வழங்குவதையும் ஏவுகிறான். மேலும் மானக்கேடானவற்றை விட்டும் தீமைகளை விட்டும் வரம்பு மீறுவதை விட்டும் அவன் உங்களை தடுக்கிறான். நீங்கள் நல்ல உபதேசம் பெறும் பொருட்டே உங்களுக்கு இறைவன் உபதேசம் செய்கிறான். இது சூரத்து நஹல் என்ற அத்தியாயத்தில் 90வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல முகமது நபி ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு அறிவுரை நிகழ்த்தி கொண்டு இருக்கும் பொழுது சொன்னார்கள், மக்களே, அதிகமான மனிதர்கள் சுவனத்தில் நுழைவிக்கக்கூடிய காரணம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்களுடைய தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் அவனுடைய தூதரை நன்கு அறிந்தவர், நீங்களே சொல்லுங்கள். அப்போ நபி அவர்கள் சொன்னார்கள், தக்குவல்லா, அல்லாஹுவை சதா அஞ்சுகின்ற உள்ளம். நாம் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், இருட்டில் இருந்தாலும், நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்பதை உணர்ந்து அவனுக்காக அஞ்சி வாழ்கின்ற மனிதன். அதன் காரணத்தினால், அந்த இறையச்சத்தின் காரணத்தினால் அதிகமானவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. ரெண்டாவது, நல்ல பண்புகள், நல்ல குணாதிசயம், நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பாடு, நாகரிகமான பேச்சு, நாகரிகமான செயல், நல்ல செயல்பாடுகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல பேச்சுக்களை, நல்ல உபதேசங்களை, நல்ல அறிவுரைகளை, நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆக எதுவாக இருந்தாலும் ஓரிரு கொள்கையின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். அப்போ இந்த சிறப்புகளின் அடிப்படையில் நபிகள் நாயகம் இன்னொரு உத்தரவாதத்தையும் சொன்னார்கள். யார் தனது 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய, தாடைன்னு சொன்னால் நாவு, 2 உதட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவனுடைய வெட்கத்தலத்தையும் சரியாக பேணி நடந்தால் அவருக்கு நான் சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னாங்க.
அப்போ இந்த ஒழுக்கக்கேடுகள் இந்த ரெண்டின் மூலியமாக தான் அதிகமாக நடக்குது. ஒன்று நாவின் மூலியமாக, இன்னொன்று அவனுடைய வெட்கத்தலம் மூலியமாக. அப்போ இந்த நல்ல பண்புகளில் முதலாவது பண்பு என்ன அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை பார்த்துக்கொள்வோம். அது தௌபா. தௌபா என்று சொன்னால் பாவ மன்னிப்பு கேட்பது. தௌபா என்பது நாம் செய்த பாவங்களை எண்ணி கை செய்தப்பட்டு வெட்கப்பட்டு பாவங்களை விட்டு தூரமாகி அதன் பக்கம் மீண்டும் நான் செல்வதில்லை என்ற மன உறுதியோடு பாவ மன்னிப்பு கேட்டு இறைவன் பக்கம் மீள்வதாகும். இறைவனுடைய கட்டளையை பின்பற்றுவதாகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தில் 17வது வசனத்தில், எவர்கள் அறியாமை காரணமாக பாவம் செய்து பின்பு விரைவாகவே மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கே அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு உண்டு. இவர்களுக்கே அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகின்றான். அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றான். மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே, நீங்கள் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். நானும் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் 100க்கும் அதிகமான முறை நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று முகமது சொல்லி காட்டுகின்றார். முகமது தன்னுடைய வாழ்நாளில் பொய் பேசியது கிடையாது, விளையாட்டுக்காக கூட பொய் பேசியது கிடையாது, யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்தது கிடையாது, யாருக்கும் எந்த ஒரு கேடையும் நினைத்ததில்லை, தீங்கு விளைவித்ததில்லை. அப்பேற்பட்ட முகம்மது ஒவ்வொரு நாளும் இறைவன்கிட்ட 100 முறை தன் தவறை எண்ணி அஸ்தகுஃபிருல்லாஹ், இறைவா என்னை நீ மன்னித்து விடு என்று ஒவ்வொரு நாளைக்கும் 100க்கும் அதிகமான முறை கேட்கிறாங்கன்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அன்பானவர்கள். அதே போல நல்ல மனிதனுக்கு அழகு என்ன தெரியுமா? தன் தவறு என்று சுட்டி காட்டப்படும் பொழுது அதை ஒத்துக்கொண்டு அந்த தவறை திருத்தி கொண்டு அந்த செய்த தவறை எப்பொழுதெல்லாம் அவருக்கு சிந்தனையில் நினைவுக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் அவர் தன்னுடைய அந்த செயலை எண்ணி வெட்கப்படக்கூடியவராக அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் நான் ஒருபோதும் செல்ல மாட்டேன் என்று உறுதி பூண வேண்டும். இத்தகைய தன்மைகள் நம்ம இடத்துல வந்தால் அவன் நல்ல மனிதன்கிறதுக்கு அடையாளம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மனிதர்கள் தன்னுடைய தவறை ஒத்துக்கிடவே மாட்டாங்க. நான் செஞ்சது கரெக்டு, என் இடத்துல இது நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சரின்னு படும் என்று தான் பேசுகிற மனிதர்களை பார்க்கிறோம். அதுபோன்று நாம் ஆகிவிடக்கூடாது அன்பானவர்கள். அப்படி நாம் ஆகும் பொழுது மனம் முரண்டாக திண்டுக்கு முண்டாக ஏட்டிக்கு போட்டிய நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்ற மனநிலைக்கு நம்மளை கொண்டு போய் தள்ளி நம்மளை வழிகட்டில் அது போய் தள்ளி விடுவதற்கு காரணமாயிரும். அப்போது சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்கள இந்த ஒரு இறைவனுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு அவங்கள மனத்தை மாற்றி நல்லொழுக்க சீலர்களாக அவர்களை ஆக்குனுச்சுன்னு சொன்னால், ஒரு பெண்மணி தன்னுடைய தவறை நபி அவர்கள் முன்னில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே நான் தவறு செய்து விட்டேன், கணவனுக்கு மாறு செய்து விட்டேன், எனக்கு நீங்கள் தண்டனை கொடுங்க, என்னை கல்லெறிஞ்சு கொல்லுங்க என்று வாலண்டரியாக தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு அதற்கான தண்டனை இந்த உலகத்தில் வாங்கி நான் மறுமையில இறைவன்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய அந்த நாளில் நான் தண்டனையிலிருந்து தப்பிக்கணும்னு சொல்லி என்ன வந்துச்சேன். இதே மாதிரி ஒரு நபி தோழரும் கூட தன்னுடைய தவறை உணர்ந்து நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு நான் தவறு செய்து விட்டேன், என்னுடைய தவறுக்கான பிராயச்சித்தத்தை நான் எல்லாட்டையும் கேட்குறேன், அதுக்கான தண்டனை இந்த உலகத்தை நான் வாங்கிடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா 4 பேர் நம்மளை தப்பாக பேசினாங்க, எனக்கு அதை பற்றி கவலை. என் இறைவன் என்னை பற்றி தப்பாக என்னை இடப்படக்கூடாது, என்னை நரக படுகொலையில் தள்ளிடக்கூடாது, என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு வேண்டும், இறைவனுடைய நேசம் வேண்டும், இறைவனுடைய உதவி வேண்டும், இறைவனுடைய அருள் எனக்கு சதா கிடைக்கணும், இப்படி நினைச்சான். அப்போ இந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய பண்பு இருக்கே, அது மகத்தான பண்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நம்ம இப்போ சொன்ன இந்த விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் எனக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், யார் பாவத்தை விட்டு வேகமாக இறைவன் பக்கம் மீளுகிறாரோ அவருடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். 2, பாவ மன்னிப்பை இறைவன் ஏற்றுக்கலன்னா அதுக்கு ஒரு 4 நிபந்தனைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, பாவத்தை விட்டும் பரிபூர்ணமாக தூரமாகுதல் 1. 2வது, தன்னுடைய பாவத்திற்கு பக்கம் திரும்ப நான் செல்ல மாட்டேன் என்று மன உறுதி கொள்வது. 3, தான் செய்த பாவத்தை விட்டு கை செய்தப்படணும், வெட்கப்படணும், என கூனி குறுகணும், இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கணும். 4வது விஷயம் என்னென்னா, அநீதி இழைக்கப்பட்டவனுங்க நம்மளால் யாரும் பாதிப்பு அடைஞ்சாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவனுடைய உரிமையை நாம் சரியாக நிலைநாட்டிடணும். பாதிக்கப்பட்டவனுடைய மன்னிப்பு கேட்கணும். அல்லது நம்ம யாருக்கும் அநியாயம் இழைத்தோம் என்று சொன்னால்
அவனுடைய சொத்தை அவன்கிட்ட நம்ம திருப்பி கொடுக்கணும். அவனுக்குரிய உடைமைய, உரிமைய நாம அவன்கிட்ட திருப்பி குடுத்தரணும். அது அது அல்லாத வேற எந்த பாவம் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா, மனிதர்களோடு தொடர்புடைய எந்த ஒரு பாவமா இருந்தாலும், சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட போய் நாம என்ன செய்யணும், அதுக்காக மன்னிப்பு கேட்டுறணும். நம்ம நமக்கு தெரியும். நான் இன்னாருக்கெல்லாம் கெடுதல் செஞ்சது நமக்கு தெரியும். அப்ப அந்த மாரி ஆட்கள்ட்ட போயி, ஏன்னா அவங்களுக்கு நாம கெடுதல் செஞ்சது அவங்களுக்கு தெரியாவிட்டாலும், நமக்கு தெரியும் தானே! அப்ப நாமளா வாலண்டரியா போய் நான் உனக்கு நீ நல்ல மனசு உள்ளவனுக்கு நான் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேன், கேடு செஞ்சுட்டேன், தப்பு தான். என்ன மன்னிச்சுக்கோ. அதுக்கு நீ என்ன தண்டனை குடுத்தா நான் அத ஏத்துக்கிடுறேன். நாளைக்கு அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்விட்ட நான் இன்னைக்கு மனுஷன்ட்ட மறைச்சிரலாம். அல்லாஹ்ட்ட மறைக்க முடியாது. அல்லாஹ் என்னைக்கும் எல்லாருக்கும் முன்னால அம்பலப்படுத்துறதுக்கு முன்னால, அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னால, நான் உன்ட்ட தனிப்பட்ட முறையில என்னுடைய தவற எண்ணி நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிடுறேன். மன்னிப்பு கேட்கிறேன். அதுக்கு நீ என்ன தண்டனை நீ எனக்கு குடுத்தாலும் நான் அத ஏத்துக்கிடுறேன். இல்ல அதுக்கு நான் ஏதாவது பரிகாரம் செய்யணும்னாலும் நான் பரிகாரம் செய்ய தயார் என்ற மனநிலைக்கு நம்ம வந்து சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட என்ன பாவ பிராயச்சித்தம் மனிதர்கள் சம்பந்தப்பட்டு இருந்ததுன்னு சொன்னா கேட்டுறணும். அவங்க இல்ல, அவங்கள சந்திக்க வாய்ப்பு இல்லன்னா, அவங்களுக்கு மறைவுல நாம என்ன செய்யணும்? என்ன நான் யார் யாருக்கெல்லாம் கெடுதல் செஞ்சேனோ, அவங்கள நான் பார்க்க முடியல. அவங்க இறந்து போயிட்டாங்க. இல்ல உயிரோட இல்ல. அப்போ அவங்களுக்காக நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இறைவா உன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அவருடைய தவறுகளை நீ மன்னிச்சிடு. அவர உன்னுடைய அருளின்பால் நீ சேர்த்துக்கோ. அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக நாம என்ன செய்யணும்? திரைமறைவில என்ன செய்யணும்? அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் என்பத நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஆக நம்முடைய தவறுகளுக்கு உடனுக்குடன் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்வது, நமக்கு வந்து இறைவனுடைய அன்பையும் வெற்றியையும் தேடித் தரக்கூடிய ஒரு முக்கியமான வழியாக இருக்கிறது என்பதை நாம இதன் மூலியமா தெரிந்து கொள்கின்றோம். வல்ல ரஹ்மான் நாம பேசின அந்த விஷயத்த நம் வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி, எனது வார்த்தையை நிறைவு செய்து மீண்டும் ஒரு நல்ல பண்புகளோடு நாளைய தினம் சந்திப்போம்.